ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்டி vlogs. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா க்ரீப்பர் ஃபார்ம். கொஞ்சம் ஆட் வந்திருக்கு. மறுபடியும் ஓப்பன் ஆகுது ஃபர்ஸ்ட்ல. நல்ல இடத்த கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல டிக் பண்ணிப்போம். நான் இப்போ கிரியேட்டிவ்ல வச்சிருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் செஸ்ட் வைக்கிற இடத்த உருவாக்கும். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மைன்கிராஃப்ட் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? க்ரீப்பர் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நல்லா இருக்குமா? அது சூப்பரா இருக்கும். நான் மைன்கிராஃப்டே விளையாட மாட்டேன். மைன்கிராஃப்ட் விளையாடணும், நல்லா இருக்கும். அது லேடர் எடுத்துக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு ட்ராப் டோர் எடுத்துப்போம். ட்ராப் டோர் வச்சிருந்தா எந்த மாப்ஸும் வராது. இப்போ நீங்க என்ன கேட்டிட்டு இருக்கீங்க? க்ரீப்பர் ஃபார்ம். ஓ, அதான் மேலே கட்டினா என்ன, ஏன் கீழே கட்டுறீங்க? மேலே கட்டினா கொஞ்சம் வராது, ஏன்னா நான் ஸ்பானர்லாம் வைக்கேன். ஆட் ரொம்ப வருதுங்களா? வந்துட்டுங்க. இது எங்க போகுது? இது கொஞ்சம் வேற மாதிரியான இது ஃபோன், அதனால மோசமாக தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்லாம் பண்ணுங்க. யாரெல்லாம் மைன்கிராஃப்ட் கேம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டார்ச் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமா, டார்ச் வைக்கணும் ஃபர்ஸ்ட். டார்ச் ஃபுல்லா எரிஞ்சிட்டே தான் இருக்குமா? ஃபுல்லா எரிஞ்சிட்டு தான் இருக்கும். ஆனால் என்ன தண்ணி பட்டா மட்டும் போயிடும். அடுத்து இப்போ கொஞ்சம் தள்ளி போவோம். இங்க உல்ஃப்லாம் வராதா? நிறைய வரும். இங்கதான் உல்ஃப் நிறைய வரும். ஓ, அது கடிக்குவாங்களா? அதை நம்ம அட்டாக் பண்ணா கடிக்கும். யாருண்ணா?
இங்கேயும் கொஞ்சம் டார்ச். இது கொஞ்சம் வேற மாதிரியான க்ரீப்பர் ஃபார்ம், வித்தியாசமா இருக்கும் இது. சரி பிளேயர், இப்போ நீங்க உங்களோட ஸ்கில் காமிச்சா நல்லா இருக்கும். என்னங்க பண்றீங்க? சரி பின்னாடி தேர்ட் பர்சன் பேக். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆடா வந்துட்டு இருக்கு. இந்த ஆடாலேயே தொல்லையா இருக்கு. இதை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியில போகணும். ஆட் வரக்கூடாதுன்னா நெட் ஆஃப் பண்ணணும். நிறைய ஸ்பேஸ் இருந்தாதான் இந்த இதெல்லாம் போடுறதுக்கு நல்லா இருக்கும். ஷார்ட்ஸ்க்கு தான் போகுது எல்லாம். எப்போ எது தேவைப்படுதோ அது மட்டும் வராது. உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கும்னா இந்த கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்த பெருசா இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் மைண்ட் பண்ணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன கொஞ்சம் மைண்ட் பண்ணிப்போம். இங்கே டேப்டோ வாட்டர் பக்கெட் எடுத்துக்கிறேன். வாட்டர் டேப்டர் வச்சுருந்தா இங்கே வாட்டர் அங்கே போகாது, அதனால் வச்சுக்கோங்க. இப்போ எந்த பக்கம் முடியுதோ ப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இது மொபைல்ல விளையாடுறதுனால அது கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். பிசில விளையாண்டா நல்லா இருக்கும். முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் முடிஞ்சு. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே வருது. கிராஸ் வந்ததுக்கப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணணும். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க. நான் சும்மா சொல்றேன். இப்போ கேம்ப் ஃபயர் வேணாம், லாவா எடுத்துப்போம். அதுக்கு பதிலா
அடுத்து சைன் போர்டு எடுத்துப்போம். ஓக் சைன் போர்டு இல்லை, எந்த சைன் போர்டு வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த கேம் யாரெல்லாம் விளையாடுறீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அதோட சப்ஸ்கிரைபும் சேர்த்து பண்ணுங்க, எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அப்படி பண்ணுங்க. இது தள்ளுது. நான் டார்ச்சை உடச்சிட்டேன். டார்ச் இப்போ இங்க லாவா ஊற்றிப்போம். அப்போ தான் சீக்கிரமாக க்ரீப்பர்லாம் சாகும். நான் எப்படி பண்ணுறேனுமோ அப்படி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுதான் சொல்ல வந்தேன், ப்ரோ சொல்லிட்டாங்க. சூப்பரா இருக்குங்க வீடு. வீடு இல்ல, ஏதோ ஒண்ணு க்ரீப்பர் ஃபார்ம். நம்மளுக்கு எதுவும் தெரியாது. சவுண்ட் கொஞ்சம் குறைச்சிட்டு. நம்ம ஜெஸ்ரோனோ திசோனோ பக்கத்துல இருக்காங்க. அவங்க மைண்ட் கிராஃப்ட் விளையாடுவாங்களான்னு தெரில, பார்க்கணும். திசோன் விளையாடுறான், ஏன்னா அவன் என்னோட அண்ணே விளையாடுறான், டெய்லியும் பார்க்கேன். ஜெஸ்ரோன் விளையாட மாட்டான். ஆனால் இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க சஞ்சய் எங்கன்ட்டு. சஞ்சய் அவன் வீட்டுக்கு போயிருக்கான், வருவான். இப்போ இதுல கிளாஸ் இப்போ க்ரீப்பர் ஃபார்ம் எதுக்கு பண்றீங்க? நம்ம இது எடுக்கும்ல, என்னத்தை எடுக்கும்? டிஎன்டி டிஎன்டி பண்ணதுக்கு இது யூஸ் ஆகும். எண்டர் வேர்ல்டில் இருக்கிற எண்டர் டிராகனை தோக்கடிக்காது உதவி செய்யும். அது அப்படின்னா அது கன் பவுடரும் சாண்டு தானே வேணும். எதுக்கு நீங்க இப்போ க்ரீப்பரை ஸ்பான் பண்ணதுக்கு ஃபார்ம் ரெடி பண்ணுவீங்க? க்ரீப்பரை கொன்னாதான் கன் பவுடரே கிடைக்கும். சாண்டு அந்த கடல்ல இருந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்பானேக் எடுத்துக்கிறேன், கேட் ஸ்பானேக். அப்போ தான் அது பயப்படும். என்னது பயப்படும்? க்ரீப்பர் வந்து கேட்டை பார்த்து பயப்படும். கேட்டை ஃப்ரெண்ட் ஆக்கிறதுக்கு மீன் எடுத்துக்கணும், ரா ஃபிஷ் எடுக்கணும். இங்கே தான் இருக்கு, சால்மன் எடுத்துக்கோங்க. இங்கே டெம்பு கொடுக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தால் வந்துடும். இப்போ லீடு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வாட் ஆர்மர்லாம் இருக்கிற இடத்துல லீடு எடுத்துக்கோங்க. இடம் இல்லைன்னா செஸ்ட் இருக்குல்ல, இதில் வச்சுக்கோங்க. இப்போ லீஸ் இதை எடுத்து இதை எடுத்து இப்போ என்ன பண்ண போறீங்க? கேட்டையா? ஆமாம், கேட்டை லீடு பண்ணணும். ஓ, லீடு பண்ணால் நம்ம பின்னாடியே வரும்.
கேட். இப்போ இது தேவைப்படாது. அன்லீஷ் சிட்டு பண்ணிருக்கு, அதனால தான் வரல. ஸ்டாண்டு கொடுத்துட்டு லீஷ் அதுவாகவே மேலே போகுது. என்னங்க வேற டைரக்ஷன்ல இருக்கு. நம்ம தான் வேற டைரக்ஷன்ல இருக்குமோ? சாருக்கு தெரியாது, அதனால கொஞ்சம் பேசுவாங்க. ஏன்னா அவன் தெரியாமலே பேசுறாங்க. ஆமாம். கேட்டு இங்கே வந்துரு. அவங்கெல்லாம் சொன்னோன்னே அது வந்துடும் பார்த்தீங்களா? சிட் கொடுத்தாச்சு. அடுத்து அதை நம்ம தள்ளணும், முக்கில் தள்ளணும். இங்கே தள்ளி விட்டுட்டு சென்டரில். அடுத்து ஸ்பானர் எடுத்துக்கோங்க. இந்த இதில் இருக்கும், நேச்சரில் இருக்கும். அதை மிஷன் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சா நல்லா இருக்கும். இது ஏன்னா வீடியோ லேட்டா போனா வியூவர்ஸ்க்கு பிடிக்காது. அதனால நீங்க தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க கமெண்ட் பண்றத வச்சுதான் எங்களால அடுத்த லெவல் யூடியூப் சேனலுக்கு போக முடியும். மறக்காம பெல் ஐகானையும் ஆன் பண்ணிருங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நம்ம டார்ச் இங்கே இருக்குதுல்ல, இதெல்லாம் உடச்சி விட்டுருணும், அப்போ தான் ஸ்பான் ஆகும். எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க இவருக்கு. அதனால தானே விளையாடுறேன், இல்லைன்னா வேற ஏதாவது வீடியோ போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு விளையாடுறதுக்கு தெரியணும். அது ஸ்பான் ஆகுதா, ஸ்பான் ஆகி போகும். அந்த டார்ச்சை எடுத்துடணும். வெட்ட இருட்டாயிட்டு. இப்போ ஐயோ ஸ்பானர் உடச்சிக்கிடுதே. டார்ச் அங்கே கொஞ்சம் ராங் ஆயிடுச்சு. கீழே இருக்கிறத உடச்சி ஆடா வருது. இந்த ஆடால தாங்கவே முடியல. ஏதாவது வீடியோ போட்டா கூட ஆடா வருது, வீடியோவே போட விட மணிக்கு. இதுக்கு ஏதாவது இந்த ஆடை தடுக்கிறதுக்கு ஏதாவது போன்ல ஆப்ஷன் உண்டுன்னா நீங்க அதை சொல்லுங்க, நாங்க அதை பண்றோம். கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, யாரெல்லாம் மைன்கிராஃப்ட் விளையாடுதாங்களோ. ஆமாம், அடுத்து மைன்கிராஃப்ட் விளையாடுன்னு சொல்லுங்க, அப்போ தான் விளையாடுவாங்க கொஞ்சமாவது. அப்பதான் நீங்க வளர்ந்த பிறகு இதே மாதிரிலாம் நாங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு தான் இந்த மாதிரி விளையாடுறோம், அதாவது ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் விளையாடுறோம். நீங்களும் அதே மாதிரி, படிப்பு தான் முக்கியம் கைஸ், படிப்பு தான் வாழ்க்கை. அதனால நீங்க தான் படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷனுக்கு நீங்க விளையாடலாம். ஆமா, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு. படிக்கலைன்னா வாழ்க்கையே போயிடும். ஃபர்ஸ்ட் படிக்கணும், படிச்சாதான் நல்லது நம்மளுக்கெல்லாம். சரி, கம் பேக் டு த வீடியோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடியும் நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. 2 பேரும் சேர்ந்து சொல்லிட்டோம். அதுவும் இது ஸ்கிரிப்ட்லே இல்ல. அடுத்து இங்க செஸ்ட் வைக்கிறதுக்கு இடத்த உருவாக்கிப்போம். செஸ்ட்டுங்க, செஸ்ட் இந்த பெட் இருக்கிற இடத்துல இருக்கும். செஸ்ட் இல்லைன்னா பேரர், எது பண்ண முடியுமோ அதை குறைச்சிட்டு வேலையை பார்த்தா நல்லா இருக்கும். அப்பதானே பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும்ல. எப்போ சார் முடியும்? முடியும். இதுல அந்த திசோன்னு ஒருத்தர் வந்து 12th படிக்கிறாரு.
அந்த ரெனிசன் இப்ப விளையாடிட்டு இருக்கவங்க 11th படிக்காங்க. அந்த ஜெஸ்ரோன்னு சொன்னீங்கல்ல அவங்க ஆமா. அது இவன் தான். நான் காலேஜ் செகண்ட் இயர் முடிக்க போறேன். இல்ல நான் சொல்றதெல்லாம் உருட்டு guys. நான் வந்து 8th படிக்கிறேன். இவன் வந்து 4th படிக்கிறான். ஜெஸ்ரோன் வந்து 6th படிக்கிறான். அவன் இது யூடியூப் சேனல் நாங்க கிரியேட் பண்றது தப்புன்னு அவன் யோசிக்கிறான். நான் எங்களுக்கு மைன்கிராஃப்ட் விளையாட தெரியுங்கிறதுனால நாங்க போஸ்ட் பண்றோம். நீங்க எது ஒன்று தப்பா நினைச்சீங்க. அதுவும் மைன்கிராஃப்ட் விளாண்டா நிறைய பண்ண தெரியும், கிரியேட்டிவ் மைண்டு வரும். ஹாப்பர் இதில் வைக்கணும். நீங்கள் குத்தாச்சு உட்காந்துருந்தா அந்த இதுலலாம் உள்ள மாட்டீங்க. இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வேறு வேறு வீடியோலாம் போடுவோம், அதையும் கொஞ்சம் பாருங்கள். நாங்கள் ஒரு வீடியோ பார்க்கோம், அதுலேருந்து தான் கற்றுக்கிட்டோம். நரிகுண்டம் வீடியோ பாருங்க. நரிகுண்டம்ல நரிக்கூட்டம் அதில் வரவன் நரிகுண்டம் தான் சொல்லுவான். அதே எனக்கு பழகிட்டு. நீங்க எங்களே மாதிரி ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்காதீங்க. எப்பமாவது லீவ் டைம் ஹோம்ஒர்க் முடிச்சு ப்ராஜெக்ட் முடிச்சு எல்லாம் பாருங்க. அடுத்து ஏதோ ஒரு மணி நேரம் அவ்வளவுதான். நாங்க கிரிஞ்சா பேசுறோம்னு நினைக்காதீங்க. இது கிரிஞ்சு கிடையாது, இதுதான் உண்மை. அப்பதான் அவங்க அப்பா அம்மாவும் எப்படி விளையாடுறானே படிக்க மாட்டேங்கானே யோசிக்க மாட்டாங்க. திடீர்னு நீங்க எங்களை பூமர் அங்கிள் நினைச்சிடாதீங்க, உண்மையதான் சொல்றோம். பூமர். அடுத்து இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. ஆமா, அது மத்தவங்களை ஹர்ட். பாத்தீங்கன்னா இப்போ க்ரீப்பர் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. தீய வச்சு சுட்டா ஆறிரும், வாய வச்சு சொன்னா ஆறாது. இப்போ சாகுதா? எப்பவுமே இப்போ முடியும். பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கன் பவுடர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். இதை இதில் வைக்க வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒருத்தர் படுத்துறாங்க ரொம்ப நேரம் போகுதுன்ட்டு. 23 நிமிஷம் போயிருக்கு guys. அது இன்னும் முடியல. மறக்காம ஃபுல்லா பாருங்க, பாதிலே விட்டுறாதீங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது ரொம்ப போர் அடிச்சுன்னா அப்ப மட்டும் வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ளீஸ், அப்பதான் எங்களுக்கு வியூஸ் வரும். கேம் முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் எல்லாத்தையும் பண்ணுங்க, எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். இதுதான் க்ரீப்பர் ஃபார்ம் ரெடி ஆகுது. நீங்கள் கண்ணாடி வச்சா அது வெடிக்காது. நாங்க கஷ்டப்பட்டு போடுறோம். ஒரு லைக் ஷேர் லைக்காவது பண்ணிட்டு பாருங்க கைஸ். நீங்க வேற எதுவும் உள்ள டார்ச் வைக்கல? வைக்கல, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்பான் ஆகும். அப்ப அவ்வளவுதாங்க. உடைச்சிங்க தெரியாம உடஞ்சிருச்சு. ஏங்க உடச்சேங்க சொல்றேன். இப்போ இதை மாத்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிய போகுது. மறக்காம சப்ஸ்கிரைப், இப்போ நீங்க கடைசி உங்க ஸ்கின்னை காணுங்க. ட்ராப் டோர் ஓபன் பண்ணும். இப்போ நீங்க செஸ்ட்ல கன் பவுடர் ஏற மாதிரியே தெரியல. அதை நீங்க காமிக்காம விட்டீங்களா? அப்புறம் அவங்க எப்படி நம்புவாங்க? செஸ்ட் காமிங்க ப்ரோ. கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். அப்ப கேம்ப் ஃபயர் அதுக்கு பதிலாக வைக்கலாம். இந்த க்ரீப்பர் ஃபார்ம் வைக்கிறது காரணமே நம்ம ரிசல்ட் எதுக்கு என்ன வரணும்னா கன் பவுடர் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வேணும். அதுக்காக தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பொய் சொல்றோம்னு நினைச்சிடாதீங்க, உண்மையிலே அதுல கன் பவுடர் வரும். அதுவும் நீங்க பார்க்காம விட்டுறாதீங்க. பார்த்தாதான் எங்களுக்கு ஆறுதலா இருக்கும். கொஞ்சம் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் பண்ணி விடுங்க guys. உங்க ஃப்ரெண்டுக்கு யாரெல்லாம் மைன்கிராஃப்ட் விளையாடுறாங்களோ
அப்படி லேட்லனாலும் பிடிச்சி பண்ணி விடுங்க. எங்களுக்கு ஆறுதல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்பதான் இத பொறுத்து தான் நாங்க அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் guys. ஆமா. அங்க இன்னொருத்தன் வந்தாச்சு. creeper மேல creeper-ஆ சாமாயிட்டே இருக்காங்க. இன்னொருத்தனா? நீங்க மேல கேம்ப் ஃபயர் ப்ளேஸ் பண்ணுங்க. அப்படிலாம் முதல்ல இங்க லாவா போகும்போது அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்வாட் எடுத்துக்கணும். நெதரைட் ஸ்வாட் எடுக்கணும். ஏன்னா எனக்கு ஆட்டம் கூட்டிகிட்டே இருக்கு. நெதரைட் ஸ்வாட் இல்ல செத்து. லாவா போடுங்க. லாவா போட்டா ஒழுங்கா டக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. கேம்ப் ஃபயர் இப்போ சாக ஆரம்பிக்குது. இன்னும் ரெடி ஆகல. அதுக்குள்ள இன்னும் இது ரெடி ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அவுச். பேச்சு மட்டும் தான் நினைக்கிறேன். வீட்டும் இருக்குது. போது வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்ணாடி எங்க ஆடா வந்து. Here's your reminder to grab your fresh favorites of the season at 1 rupee. Fruits and vegetables delivered to your doorstep on Instamart. வந்துட்டுங்க எப்படியா? கண்ணாடி எடுத்து இங்க வைக்கணும். இப்போ 7 கன் பவுடர் வந்திருக்கு. இப்பதாங்க சீக்கிரமா கன் பவுடர் ஏறுது. ஸோ காய்ஸ் இப்போ வீடியோ ஒரு வழியா முடிய போகுது. உங்க சப்ஸ்கிரைப் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் guys. இப்போ நீங்க கடைசியா உங்க ஸ்கின்னை காமிச்சு எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தூங்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்கின் ஒழுங்கா தெரியும். ஆமா ஃபர்ஸ்ட் பெட் எடுக்கணும். அதுதான் முக்கியம் காய்ஸ். ஓ இப்பதான் வந்திருக்கு. கொஞ்சம் புதிய காலை புதிய நாள். கிரியேட்டிவ்ல வச்சிருக்கோம் காய்ஸ். காய்ஸ் கிடையாது காய்ஸ். ஓகே. இப்போ கடைசியா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எங்க பேஜை காமிச்சு முடிச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிஞ்சது. இப்போ முடிஞ்சது. அவ்வளோதான். நம்ம ஒரு வழியா creeper farm கட்டி முடிச்சாச்சு. அதனால பாய் பாய். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொருத்தர மறக்காம பெல் ஐகானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். டக்கு டக்குன்னு பண்ணுங்க. எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை உங்ககிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போகணும். நம்ம காலையில ஆகுதுல எத்தனை கன் பவுடர் வந்திருக்கு பாத்தீங்கன்னா 9 கன் பவுடர் வந்திருக்கு. சரி வாங்க டக்குனு போங்க. எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க பாருங்க. மூடிடுங்க guys. பாய் பாய் காய்ஸ். ஒரு வழியா வீடியோ முடிஞ்சது. இனிமே அடுத்த வீடியோல சந்திக்கலாம். மறக்காம லைக் ஷேர் மட்டும் பண்ணிருங்க. அவ்வளவுதான். பாய் பாய். பாய் பாய்.